விழுப்புரம் மாவட்டம் கொண்டியங்குப்பம் தட்நகர் எல்லை பிரிக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அரியலூர் திருக்கை கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டு இதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்கள் ஊராட்சியின் பகுதிகளை வேறு ஊராட்சிக்கு பிரித்து கொடுக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். தாமோதரன், வணக்கம். ஊராட்சி எல்லை பிரிக்கிறதுக்கு மக்கள் எதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, என்ன காரணம்? வணக்கம் கனிமொழி. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிந்துட்ட வளாகம் முன்பு அரியலூர் திருக்கை கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அரியலூர் திருக்கை மற்றும் மதுரா கொண்டியங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளை, கிராம பகுதிகளை தட்நகர் புதிய ஊராட்சி எல்லைக்கு மாற்றப்படுவதாகவும், அந்த எல்லையை பிரிப்பது தொடர்பாக இந்த எல்லையை பிரித்து இந்த தட்நகரில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பொதுமக்களானது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தானே திருவட்டத்திற்கு உட்பட்ட அரியலூர் திருக்கை மதுரா கொண்டியங்குப்பம் ஊராட்சி பரப்பரவு எல்லையிலிருந்து தட்நகர் என்ற புதிய ஊராட்சி தங்களது பகுதி எல்லைகள் பிரித்து கூடுதலாக தட்நகர் பிரித்து கொடுத்து கிராம மக்கள் அந்த பகுதியை சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பொதுமக்களானது தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது தற்பொழுது சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து தற்போது வரை நடைபெற்று வருகிறது. அந்த உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்களிடம் சமாதானம் பேசி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் முறையிட கோரி அழைத்து சென்றுள்ளனர். தற்பொழுது அங்குள்ள முக்கியஸ்தர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அங்கு மனு கொடுக்க சென்றுள்ளனர். இருப்பினும் அவர்கள் தற்பொழுது வரை சமாதானம் செய்யாமல் ஒரு சில நபர்கள், சுமார் 180க்கும் மேற்பட்ட நபர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயில் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தங்களது பகுதியில் பெரும்பான்மையான நிலங்கள் தட்நகரில் புதிதாக இணைக்கப்படுவதாகவும், அதனால் தங்கள் பகுதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எனவும் கூறி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்த நிலையிலும் இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தங்களது குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்டவர்களை மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒப்படைப்போம். மேலும் சாலை மறியல் உள்ளிட்ட கடுமையான போராட்டங்கள் மற்றும் கருப்பு கொடி ஏற்றுவது உள்ளிட்ட கடுமையான போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் இந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சுமார் ஒரு 700 ஏக்கர் அரியலூர் திருக்கை மற்றும் கொண்டியங்குப்பம் நில உடைமைதாரர்களை தட்நகர் எல்லையில் வருவாய் எல்லையில் சேர்க்கறதுக்கு அவங்க ப்ரொபோசல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது நாங்கள் ஆட்சேபனை பண்ணி நாங்கள் அன்றைக்கி சாலை மறியல் நோட்டீஸை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அதன் பிறகு திங்கட்கிழமை நாங்கள் கிராம கூட்டம் போட்டு நாங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஒட்டு மொத்தமாக அரியலூர் நில உடைமைதாரர்களை அரியலூர் திருக்கையில் தான் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மான நகலையும் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும், வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும், கோட்டாட்சியர்கிட்டையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் இன்றைக்கி நாங்கள் கோரிக்கை மனு கொடுக்க போகிறோம். இந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கலை அப்படின்ற பட்சத்தில் வருங்காலங்களில் நாங்கள் மறுபடியும் கூட்டம் போட்டு நாங்கள் 28 இல்லை 29ஆம் தேதி மறுபடியும் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு இருக்கிற அந்த நில உடைமைதாரர்களோட பத்திரம், பட்டா நகல் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்கறதுக்கு நாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் எடுப்போம். அதுக்கும் செவி சாய்க்கலை அப்படின்னா அடுத்த கட்டமாக நாங்கள் சாலை மறியல் போராட்டம் முறைப்படி நாங்கள் அறிவிச்சுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் சாலை மறியல் போராட்டம் நாங்கள் நடத்துவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.